தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. மெயின்டெனன்ஸ் denied to educated and employable wife. பொதுவாக வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் வழக்க ஒரு ஒய்ஃப் வந்து தொடர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பேசிக் நீட் வந்து என்ன, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க என்ன வந்து படிச்சிருக்காங்க, ஏற்கனவே மேரேஜ்க்கு முன்னாடி அவங்க எம்ப்ளாயாக இருந்திருக்காங்களா, ஸோ இது எல்லாமே வந்து இந்த மெயின்டெனன்ஸில் வந்து பார்க்கப்படும். ஸோ அதற்கான ஜட்ஜ்மெண்ட் தான் இது. ஸோ இதே மாதிரி ஒரு கேர்ள் வந்து மெயின்டெனன்ஸை வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போது இதை ஆய்வு செய்த நீதிமன்றம் ஸோ அதற்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸ் என்னன்றது மட்டும் இன்னைக்கு ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ கேஸோட டீட்டெயில். ஸோ டெல்லி ஹைகோர்ட் இதற்கான டீட்டெயிலை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த கேஸோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் சீக்கிங் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் அண்டர் செக்ஷன் 24 ஆஃப் த இந்து மேரேஜ் ஆக்ட். ஒரு டிவோர்ஸ் கேஸ் நடக்கும்போது இன்ட்ரீமாக எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கலாம். அண்டர் செக்ஷன் 24 HMB ஆக்டில் இந்த வழக்கு வந்து தொடரப்படும். பட் அந்த வழக்கு தொடரும்போது இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். எப்பயும் போல் 2 பார்ட்டிக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஸோ கோர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுனானா அந்த பர்டிகுலர் மெயின்டெனன்ஸை வந்து அவார்ட் பண்ணுவாங்க. பட் சப்ஜெக்ட் டு த கோர்ட் அப்சர்வேஷன் அண்ட் த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த கேஸோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, the petitioner is highly educated, MPhil and PhD in management. அந்த பெண்மணி வந்து MPhil and PhD வந்து மேனேஜ்மெண்ட் சைடு வந்து படிச்சிருக்காங்க. she was employed at the time of marriage. ஸோ மேரேஜ் வரைக்கும் அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, எம்ப்ளாய்டாக இருக்காங்க, அவங்க நிறைய ஏர்ன் பண்ணியிருக்காங்க. failed for interim maintenance from her husband. ஸோ அந்த பெண்மணி வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. பட் ஆஃப்டர் த மேரேஜ் இவங்க டிவோர்ஸ் நடக்கும்போது இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்லி அவங்க வந்து ஃபைல் பண்ணுறாங்க பிட்டிஷனை. ஃபேமிலி கோர்ட் வந்து டினை பண்ணுறாங்க. பிகாஸ் த ஃபேமிலி கோர்ட் டினைட் மெயின்டெனன்ஸ், ஷி அப்பீல்டு டு த ஹைகோர்ட். இனிஷியலாக ஃபேமிலி கோர்ட்டுக்கு இவங்க இந்த இன்ட்ரீம் ஆர்டரை வந்து பண்ணும்போது 2 தரப்பினரோட ஸ்டேட்டஸை வந்து ஆய்வு செய்வாங்க. அப்போ 2 பேரோட இன்கமையும் வாங்குறாங்க. அந்த இன்கம் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு இவங்க நல்ல வெல் குவாலிஃபைடு பர்சன், ஸோ MPhil PhD பண்ணியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கேடர் வந்து அவங்களுக்கு இருக்குது. அண்ட் தென் வந்து எம்ப்ளாய்டு பிஃபோர் த மேரேஜ், ஷி வாஸ் குட் ஏர்னிங் அமௌண்ட் வந்து நல்ல அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லா குவாலிஃபிகேஷன் இருந்தும் இப்போ வந்து அவங்க வேலைக்கு போகாமல் எனக்கு மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க, நான் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவர் தரப்பில் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இதை அப்சர்வ் பண்ணி ஸோ அந்த ஹஸ்பண்ட் சைடு வந்து நியாயமான ஒரு விஷயம். அண்ட் தென் வந்து எம்ப்ளாய்டு ஒரு பர்சன் வந்து அந்த கேர்ளுக்கு வந்து கேப்பபிலிட்டி இருந்து போக முடியாதுன்றதுனால அதை டினை பண்ணுறாங்க மெயின்டெனன்ஸ் ஆர்டரை. ஸோ அந்த கேர்ள் வந்து பிட்டிஷனர் ஸோ அப்பீல்டு டு த ஹைகோர்ட். ஸோ ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் தான் இந்த தீர்ப்பு. ஸோ டெல்லி ஹைகோர்ட் வந்து என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, a well qualified individual with earning capacity cannot choose to remain idle. ஒரு நல்ல படித்த ஒரு நபர், well educated and then qualified person, even she is employed before திருமணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து எம்ப்ளாய்டாக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர் ஐடியலாக இருக்கக்கூடாது. ஒருவேளை வந்து தன்னைத்தானே அவங்க வந்து இந்த டிவோர்ஸ் வாங்குறாங்க, இல்லை ஹஸ்பண்ட் விட்டு பிரிஞ்சு வளராங்க, அப்போ வந்து அவங்க வேலைக்கு போய் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள நிலையில் இருக்கும்போது ஐடியலாக இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ பிட்டிஷனர் ஃபெயில்ட் டு டிஸ்க்ளோஸ் ஆர் ட்ரூ இன்கம். ஆல்சோ அந்த பிட்டிஷனாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து அவங்களோட ட்ரூ இன்கம்மை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன், நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணலை. பட் இது எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து கிளியராக காமிக்கிறார். ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி இந்த ஏர்னிங் என்ன, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுக்கு என்னெல்லாம் சொத்து இருக்குது, அவங்களால இண்டிவிஜுவலாக வாழ முடியுமா இல்லை, இது எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் வந்து காமிக்கிறார். ஸோ அப்போ நீதிமன்றத்தில் கிளியராக தெரியுது அந்த கேர்ளுக்கு கேப்பபிலிட்டி இருந்தும் அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த காரணத்தினால செக்ஷன் 24 எய்ம்ஸ் டு சப்போர்ட் தோஸ் ஜென்யூனிட்டி இன் நீட், நாட் டு கிரியேட் டிபெண்டன்சி. செக்ஷன் 24ல் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு நபருக்கு வந்து
ஜென்யூனான நபராக இருக்கணும். அவங்களுக்கு வந்து வேற எந்த சோர்ஸுமே இல்லை தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி இருக்கக்கூடிய நபருக்கு நீதிமன்றம் இந்த சலுகைகளை வழங்குறாங்களே தவிர எந்த ஒரு பர்சனலுமே கிரியேட் டிபெண்டன்சி தானாகவே ஒரு டிபெண்டன்சி இருக்கணும். எனக்கு வந்து நான் ஐடியலாக தான் இருப்பேன், எனக்கு வந்து பணம் வேணும்னு கேட்கக்கூடிய நபருக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருந்து அந்த ஒரு கொஷின் வந்து பார்க்கணும். ஸோ அது இருந்து இவங்க இருக்காங்கன்னு சொன்னால் இந்த 24 செக்ஷன் வில் நாட் சப்போர்ட்ன்றதையும் ஹைகோர்ட் வந்து கிளியராக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் டிஸ்மிஸ்டு தி அப்பீல் அப்போல்டிங் த ஃபேமிலி கோர்ட். ஸோ இந்த பெண்மணி ஃபைல் பண்ண அந்த பெட்டிஷனரை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலி கோர்ட் வந்து ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அப்போல்ட் பண்ணுறாங்க, அதையே வந்து கரெக்ட்னு சொல்லி. ஸோ மெயின்டெனன்ஸ் இஸ் ஃபார் தோஸ் ஹூ ஜென்யூன்லி லேக் இண்டிபெண்டன்ட். ஜென்யூன் பர்சனுக்கு அவங்களோட இண்டிபெண்டன்ஸுக்காக வழங்கப்படுற சலுகைகளை மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியும். அதே மாதிரி இன்கம் மிஸ்யூஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ப்ரொவிஷன் ஷுட் பி டிஸ்கரேஜ்ட். ஸோ எந்த ஒரு இன்கம்மை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அதன் மூலியமாக தனக்கு வந்து சோர்ஸே இல்லை, எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் வேணும்னு சொல்கிறதும் அது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதையும் இந்த தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த கேஸ் வந்து ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வழக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி கோர்ட் ட்ரிபுனலில் இந்த வழக்குகள்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஸோ என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத வந்து ஒரு கீ ஹைலைட்ஸ் மட்டும் இந்த நான் கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டோட கீ இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து கமெண்ட் செஷனில் நம்ம ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஃபேமிலி கேசஸ் நிறைய பேருக்கு வந்து பெண்டிங்காக இருக்குது அந்த மெயின்டெனன்ஸ் ஆர்டரில். அதில் வந்து நிறைய நம்ம வழக்குகளோட டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸை வந்து அதற்குரிய ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனும் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.